இப்ப இந்த ஐடென்டிஃபிகேஷன் இருக்குல்ல, இப்ப இருக்கிறதுலே டிசீஸ் டெஸ்டிங் தான் ரொம்ப மெடிக்கல் ரீசன் உள்ள ஒரு டெஸ்டிங். ஒரு சின்ன குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஜெண்டர் தெரிஞ்சு அது மூலியமா ஒரு குரோமோசோம் ஜெனட்டிக் மூலியமா டிசீஸ் பரவறத தடுக்க முடியும். இட்ஸ் வெரி திஸ் இஸ் வெரி கேஸ் ஃபார் மெடிக்கல் ரீசனுக்காக பண்றது. இந்த மாதிரி இப்போ ஐ திங்க் சம்வேர் நான் பேசிக் சயின்ஸ்ல படிச்சேன் ஞாபகம் இல்லை, பட் ஐ சம்வேர் டவுன் த லைன் ஐ ஹேவ் ரெட் சம்திங் டவுன் த லைன் லைக் திஸ், லைக் சின்ன வயசுல அது எம்ப்ரியோவா இருக்கப்ப இந்த ஸ்டெம் கல்ச்சரை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணணுங்கிற விஷயமாகட்டும், இல்ல சின்ன வயசுலயே அது டிஎன்ஏ ஜீன்ஸ் நம்ம பேரண்ட்ஸ் டெஸ்ட் அண்டர்கோ பண்றதாகட்டும், இல்லை குழந்தை ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஹெல்த்தியா இருக்கா இல்லையாங்கிறதுக்கு பேசிக்கா ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய டிசீஸ் ஜீன்ஸ் ஏதாவது இருக்கா இல்லையாங்கிறது சின்ன வயசுலயே அந்த எம்ப்ரியோ ஃபார்ம் பண்ண அப்பவே கண்டுபிடிச்சு அதை ப்ரிவென்ட் பண்ண முடியுங்கிறதுக்காகட்டும். ஸோ இதுல வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கிறது கம்ப்ளீட்லி வேற ஒரு ஃபீல்டு. அதை பத்தி புரிதல் நம்ம இந்தியாவில அந்த அளவுக்கு ஸ்கோப் நான் சொல்றது பரவலா அந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பத்தின புரிதல் 7ஆம் அறிவை தவிர பரவலாக்கப்படலன்னு சொல்ல வரேன். இட் ஹேவ் சோ மச் ஆஃப் மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ். நம்ம ஒரு ஹியூமன் சொசைட்டியா நம்ம யாரு, இந்த யூனிவர்ஸ்ல நம்ம யாரு, we are yet another animal species. How do we grow, எப்படி சொல்றது, பாசிட்டிவ் growth டெவலப்மெண்ட் நான் சொல்ல வருவேன். எப்படின்னா நம்ம வளரணும், முன்னேறணும், யாரையும் பெண்ணுக்கு தெளியோ யாரையோ பாதிச்சோ ஒரு எக்கோசிஸ்டமோ கிளைமேட்டோ இல்ல நம்ம சுத்தி சுற்றுச்சூழல் என்விரான்மெண்ட் எல்லாத்தையுமே சொல்றேன், ஏதோ ஒன்றத்தை பாதிச்சு நம்மளோட வாழ்வாதாரத்தையே நாசமாக்காத அளவுக்கு பெட்டர்மெண்டா சஸ்டைனபிளா க்ரோ ஆகும். சஸ்டைனபிள் க்ரோத் டெவலப்மெண்ட், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அதுதான் வந்து ப்ரோக்ரெசிவான ஒரு விஷயமா இருக்கும். மெடிக்கல் டேர்ம்ஸ்ல இந்த மாதிரி பல ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு. இது மூலயமா சஸ்டைனபிளா டெவலப் ஆகிறதுக்கு ப்ரொக்ரெசிவா வச்சுக்கணுமே தவிர இன்னும் பிற்போக்குத்தனமா லா இப்படி இருக்கு, இந்த லா ஒன்று இருக்குன்னா லா மேக்கர்ஸ் மேக் த லா, ரைட்? இந்த லாவை எப்போ வேணா நம்ம அப்கிரேட் பண்ணலாம். நம்ம ஒரு சிட்டிசனா இது ஸ்டேட்ல இருக்கா சென்ட்ரல் இருக்கா, அகைன் நான் பாலிடிக்ஸ்குள்ள போக விரும்பல, ஐ டோன்ட் ஹேவ் டைம் ஃபார் தட் அஸ் வெல். நான் சொல்ல வருது என்னன்னா, இது நம்ம இந்த லா மேக்கிங்கும் இட்ஸ் அ பார்ட் ஆஃப், வி ஆர் இன் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. வி ஹாவ் நம்ம சொசைட்டியா நம்ம எது விருப்பப்படுறோமோ அதுதான் நம்ம வந்து ப்ரொக்ரெசிவா அந்த சொசைட்டிக்கு நம்ம பிரீச்சும் பண்ணணும், தெரியப்படுத்தணும், அது 4 பேருக்கு விழிப்புணர்வு உண்டாக்கணும்னு சொல்ல வரேன். வி ஹாவ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஐ ஃபீல் வி ஷுட் ஹாவ் தோஸ் ஹூ நோ, வி ஷுட் ஹாவ் தட் பேசிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவ்வளோதான் நான் சொல்ல வருது. ஸோ இன் மை ஒப்பீனியன் டு சப்மிட் அப், எனக்கு ஜெண்டர் ரிவீல்ங்கிறது, இதுல ஜெண்டர் ரிவீல் பார்ட்டிங்கிறது ஜஸ்ட் அ கல்ச்சுரல் திங். அது மூலியமா அந்த குழந்தைக்கும் அதுல அந்த பிறக்காத அன்பால் சைல்டுக்கு எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் நடக்கலைன்னா இட்ஸ் வெரி குட் திங். ஆல் இட்ஸ் நார்மல் திங், இட்ஸ் வெரி நார்மல் திங் டு டூ. இட்ஸ் நாட் அ டாபு திங், ஓகே? அண்ட் ஏன் இப்படி செக்ஸ் டிஸ்கிரிமினேஷன் நடக்குது, அதுக்கு என்ன ப்ரிவென்ஷனுங்கிறது கம்ப்ளீட்டா வேற டிபேட். அதை பத்தி நம்ம தெளிவா பேசுவோம். ஏன்னா இந்த ஸ்ட்ரீம்ல நீ வந்து மட்டும் கொடுக்குற, ஜெண்டர் ரிவீலுக்கு மட்டும் கொடுக்குற, அதுல இருக்க பிரச்சனையை பத்தி பேச மாட்டா, பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுங்கிறது சால்வ் பண்ண மாட்டேன் நீங்க சொல்றது எனக்கு புரியுது. பட் இந்த டைம்ல அண்ட் ஐ வில் இஃப் ஹேவ் டைம் நீங்க தெரியப்படுத்துங்க, உங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க, உங்களுக்கு தேவை அப்படின்னா தெரியப்படுத்துங்க. I will make some research, பேசிக்கா வச்சு கொஞ்சம் என்னென்ன இருக்குன்னு ரிசர்ச் பண்ணிட்டு we will have some scientific, at least reasonable debate. It's a very good thing that we are having a debate, okay? ஸோ இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். அகைன் நான் இன்னொன்னு நினைச்சேன், இப்ப நம்ம எந்த மாதிரி இடத்துல நம்ம நிறுத்திருக்கோம், இப்ப ஜேகே ப்ரோவோ ஏ2டி ப்ரோவோ அவங்களே இர்ஃபான் ப்ரோ பண்ணது தப்பு இல்லைன்னு நினைச்சாலும் அதை சொல்ல முடியாத இடத்துல போய் நிறுத்திருக்கீங்க. பேசுனா ஓ என்ன ப்ரோ இர்ஃபான் ப்ரோக்கு ஜெண்டர் ரிவீல் பண்றது சரி நியாயப்படுத்துற மாதிரி ஒரு உருட்டு விட்டுறீங்க, முட்டு கொடுக்குறீங்க, அதுக்கும் போட்டு அடிச்சிருப்பீங்க. எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. நீங்க பண்ண, நீங்க என்ன சொல்ல முடியாது, நாம இனிமே we have to own it up as a society. நாம பண்ணதால ஒரு கிரியேட்டரால கூட அவங்களால ஒரு சரியான விஷயத்த கூட பேச முடியாத அளவுக்கு தயங்குற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன்ல நிறுத்திருக்கோங்கிறப்ப எனக்கு ரொம்ப ஐ ஃபீல் பேட். சிரிச்சுட்டே சொன்னாலும் ஆக்சுவலி ஐ ஃபீல் வெரி வெரி பேட் அபவுட் திஸ். ஸோ நாம இன்னும் புரிதல் வி ரியலி நீட். எனக்கு இன்னொரு பெரிய ஷாக், எனக்கே ஒரு ஷாக்கா இருக்கிறது என்னன்னா, சோஷியல் ஜஸ்டிஸ் ஆகட்டும் இல்ல ரிசர்வேஷன் ஆகட்டும், இதை பத்தின புரிதல் எல்லாமே பெட்டரா இருந்தது நம்ம தமிழ்நாட்டுல தான். ஸோ தமிழ் கம்யூனிட்டி வி அவர்செல்ஃப் வேற பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ஹவு சொசைட்டி, ஒரு ப்ரொக்ரெசிவ் சொசைட்டி எப்படி ஒர்க் ஆகுங்கிறது புரிதல் இருந்த நமக்கே இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது இட்ஸ் வெரி சேட் திங் டு டூ. அகைன்
இப்ப டெய்லர் அக்கா ஆகட்டும், எந்த அக்காவாகட்டும், கோடிங் அக்கா, ஜிம் அக்கான்னு, இந்த அக்கா ட்ரெண்டிங்னு ஒரு மீம்ஸ்ல இல்ல நீங்க பாக்குற சோஷியல் மீடியால வருதுன்னா, மீம் கிரியேட்டர்ஸ்க்கோ இல்ல யாருக்கோ இட் இஸ் ஃபன் டு பி வாட்ச், இட் இஸ் ஃபன் டு ஷேர், அவ்வளவுதான். அதை நீங்க பாருங்க, பார்க்காம போங்க, உங்க தனிப்பட்ட விருப்பம். அது ட்ரெண்ட் ஆகுது ஆகல, அது இந்த இணையத்துல இணையவாசிகள் நெட்டிசன்ஸோட விருப்பம். அதை தாண்டி ஒரு லைஃப் இருக்கு, உங்க பர்சனலா உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு, சொசைட்டியா கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. இவருன்னு எப்பயுமே என்னோட கடமை, பொறுப்பு, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு இருக்கக்கூடாது. எதை பத்தியும் கவலை இல்ல, நான் வந்து இப்படி அப்படி அப்படின்னு வெரி சால்ட் தற்குறியாவும் இருக்கக்கூடாது. we as a human, we are a very complex being. நமக்கு பல டைமென்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்குள்ள குழந்தைத்தனம் இருக்கும், உங்களுக்குள்ள டாக்ஸிசிட்டி இருக்கும், உங்களுக்குள்ள நேர்மையானவன் ஒருத்தன் இருப்பான். எல்லாம் கலந்தவன் தான் நீ. ஒரு சுச்சுவேஷனை பொறுத்து நீ ஒரு இடத்துல ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிருக்கலாம். அந்த எல்லா புரிதலோட இருன்னு சொல்ல வரேன். எந்த இடத்துல இருக்கு அங்க குழந்தைத்தனமா இரு. எங்க நீ வந்து இப்ப டு பி ஹானஸ்ட், சிம்புன்னு பயங்கரமா போட்டு நம்ம ஏடிடி ப்ரோவா அடிச்சோம். ஐ டோன்ட் வாண்ட் டு சே அடிச்சிட்டீங்க, அடிச்சோம் இன் தி சென்ஸா நீங்க நம்ம எல்லாரும் பண்ணியிருக்கோம். சிம்புன்னு எந்த அளவுக்கு நீங்க அடிச்சீங்களோ, இப்ப நான் சிம்பு பண்றதுன்னா அவ்வளவு கேவலமான ஒரு விஷயங்கிற அளவுக்கு நீங்க டெரிகேட்டரியா காயின் பண்ண விரும்புறீங்களா? ஹியூமன்ஸ்ல யாருமே சிம்பே பண்ண மாட்டீங்களா? உலகமே சிக்மாவா இருக்கா? அப்படி இருக்கிறதும் தப்பு. அதுவும் ஒரு டிஸ்கிரிமினேஷன் தான். இந்த ஆல்பா, சிக்மா, சாடு, இது எல்லாமே ஒரு விதமான டிஸ்கிரிமினேஷன் தான். ஹியூமன்ஸ்க்கு பல பர்சனாலிட்டி இருக்கு. அதை பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கோட பழகுங்க. மேபி அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்திருப்பீங்க. ஒரு இவென்ச்சுவலா இதுவும் ஒரு சோஷியல் கண்டிஷனிங் தான். சோஷியல் மீடியா மாதிரி ஒரு சோஷியல் கண்டிஷனிங் மூலயமா இதுதான் மாசு, இதுதான் வைபு, இதுதான் கரெக்ட், இதுதான் கெத்துங்கிற மாதிரி உங்களே அறியாம நீங்க தப்பான ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துறாதீங்க. புரிஞ்சுக்கோங்க. ஃபன் வேற, ஃப்ரெண்ட்ஸோட கலாய்க்கிறது வேற, புல்லிங் வேற. ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம ஃப்ரெண்டை கலாய்க்கிறதுக்கும் நம்ம அவன் என்னன்னே தெரியாம போய் டார்ச்சர் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தட்ஸ் நாட் புல்லிங், தட்ஸ் நாட் நோ ஹேவிங் ஃபன். நம்ம ராகிங்க்கும் புல்லிங்க்கும் தமிழ்நாட்டுல பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங்கும் புரிதலும் விழிப்புணர்வும் இருக்கு. அந்த மாதிரி இது ஒரு விஷயம். இது வந்து இன்னும் பெட்டரா ப்ரொக்ரெசிவா இந்த ஜெண்டர் ரிபிள்ங்கிறத கொண்டு போகணும். அதை இன்னும் பார்க்கிற புரிதல் மாறணும். நம்ம இன்னும் சொசைட்டியா அஸ் அ சொசைட்டி, அஸ் அ ஹியூமன் பீயிங், we have to be more acceptable, we have to be more global அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரு முன்னேற்ற பாதையை வழிவகுக்குமே தவிர, இத்தனை வருஷத்துக்கு மாதிரி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, இது நடந்துச்சுன்னு பேசுறதால, இல்ல காயின் பண்றதால, இல்ல இல்லீகல் அப்படின்னு போடுறதால நோ யூஸ். ஏடிடி ப்ரோ வீடியோல நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருந்தாரு. அதெல்லாம் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். எனக்கு நிறைய முரண்பாடுகளோ வேற கருத்துக்களோ இருந்தாலும் திஸ் இஸ் நாட் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் மீ டு ஷேர் தட். இந்த வீடியோ கம்ப்ளீட்டா இந்த ஜெண்டர் ரிவீல் பத்தி மட்டும், இந்த டாபிக் பத்தி மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலா பேசணும்னு நினைச்சேன். தட்ஸ் வை, அதனால தான் இந்த வீடியோவே. ஹோப் ஐ ஹவ் கிவன் சம் கிளாரிட்டி. நான் சொல்ல நினைச்சது எல்லாமே சொல்லியிருக்கேன்னு நம்புறேன். ஆடியோவும் ப்ராப்பரா பிக் ஆயிருக்கும்னு நம்புறேன். வெரி சாரி கைஸ், அகைன் ஐ ஹேவ் டு கோ அண்ட் செக். ஏன்னா லைவ் ஆனதுக்கு அப்புறம் அது எப்படி இருக்குங்கிறதையும் நான் பார்க்கணும். ஸோ கவர் பண்ணது எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கோ த்ரூ என்ன சொசைட்டி ஏன் அப்படி பார்த்துச்சு, ஏன் அந்த ஸ்டேட்ல இருக்கு, கல்ச்சுரல் ஷாக் என்ன, டிஸ்கிரிமினேஷன் ஏன் பண்ணக்கூடாது, மெடிக்கலோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன, வாட் ஆர் வி அஸ் அ ஹியூமன் பீயிங், எல்லாமே பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஹோப் திஸ் இஸ் எனஃப். ஐ ஃபீல் தட் ஐ ஹவ் டெலிவர்ட் வாட் ஐ ஹாவ் டு சே. இன்கேஸ் உங்களுக்கு வேற ஒப்பீனியன்ஸ் இருக்கு, இஃப் யூ ஹேவ் சம் கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ், நீங்க அகெயின் நீங்க எதிர்கருத்து வைக்கக்கூடாதுன்னு ஒண்ணு கிடையாது. ஒரு ஹியூமனா உங்களுக்கு எதிர்கருத்து இருக்கலாம். யூ ஹேவ் த ரைட் டு ஹேவ் யுவர் ஒப்பீனியன், யூ ஹேவ் த ரைட் டு எக்ஸ்பிரஸ் யுவர் ஒப்பீனியன். பட் அது கொஞ்சம் கனிவா, டீசெண்டா, எவ்வளோ எப்படி சொல்றது, ரொம்ப பொலிட்டிக்கலி கரெக்டா அது கூட சொல்ல முடியாது. ப்ராப்பரா காயின் பண்றேங்க. அகைன் எனக்கு அது வேர்ட் ஞாபகம் வரல. பட் அகைன் ப்ரெசன்டபிளா, அட்லீஸ்ட் ப்ரெசன்டபிளா அதை தெரியப்படுத்துங்க. எனக்கு பர்சனலி இந்த கமெண்ட் செக்ஷன் போய் கமெண்ட்ஸ் ரிமூவ் பண்றதாகட்டும், அது ஒரு விதமான சென்சார்ஷிப் தான். சென்சார்ஷிப் பத்தி ஒரு நாள் நம்ம கண்டிப்பா அடுத்த ஸ்ட்ரீம் நம்ம டீட்டெயிலா பேசுவோம். that's a long way to go. Again, broadcasting bill பற்றிலாம் நிறைய நியூஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதை பத்தி நம்ம பேசுவோம். ஸோ எனக்கு பர்சனலி சென்சார்ஷிப்ல உடன்பாடு இல்லை. ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எது போட்டாலுமே ப்ராக்ரெசிவா, கிரிட்டிசிசம் வந்தாலும் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமா ப்ரெசன்டபுளா போடுங்க. I will definitely go through all the comments and I will try to reply as much as I can. So இதுதான் இந்த ஸ்ட்ரீம்.
Hope I have delivered. Hope I have given effort to make the society think better. I believe that. So அந்த திருப்தியோட நிம்மதியோட அண்ட் லைவ் எண்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல ரெஸ்ட் எடுக்கிறேன். நீங்களும் எல்லாரும் ரெஸ்ட் எடுங்க. டேக் கேர். பாய்.